தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கன்னிராசி சகோதர சகோதரிகளை, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு என்ன பலன்? பொதுவாக இந்த ஆண்டுகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே குரு இங்கே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு இந்த இடத்தில் இருக்க கடகராசியில் இருந்து பிறந்தவர்கள் யார் யார் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இப்போ 2026 27 குரு இங்கே இருக்கா, அதிலிருந்து 14 15 12 வயசு ஆகிட்டுருக்கும். இப்போது அதே மாதிரி 2002 2003 24 வயசு. அடுத்தது 90 91 36 வயசு உள்ளவங்க, 78 79 48 வயசு உள்ளவங்க, 66 67 பிறந்தவங்களுக்கு 60 வயசு உள்ளவங்க, 54 55 பிறந்தவங்களுக்கு 72 வயசு உள்ளவங்க. இவர்கள் அனைவருக்கும் இந்த குரு ராசிக்கு 4 7 குடையவன் 11ஆம் இடத்திற்கு உச்சம் பெறுவது ஒரு அற்புதமான நல் வாய்ப்பு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு இந்த இடத்துல வந்த உடனே உங்களுக்கு ஆகா ஓஹோன்னெல்லாம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு செயல் நடக்குமேயானால் நாம் அதில் இறங்கி நம்முடைய முயற்சியை நாம் எடுக்கணும். முயற்சி செய்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். ஆக உங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் ஒரு ப்ரிகாஷனாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி எனக்கு பேச தெரியாது. என்னை பொறுத்தவரை ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். மாணவர்களாக இருக்கட்டும், வேலையை படித்து முடித்து விட்டு மேலே என்ன படிக்கலாமா வேலைக்கு போகலாமாங்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்பொழுது வேலை ஆல்ரெடி சேர்ந்தாச்சு, அது எனக்கு இப்போ இந்த வருஷத்தில் ஏதாவது வேறு வேலை தேடலாமா, ப்ரமோஷன் நடக்குமா, ப்ரமோஷன் எடுத்துக்கலாமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது வேலையில் மாற்றங்கள் வெளியூர் மாறலாமா, வேறு ஊர் சென்று படிக்கலாமா, வேறு நாடு சென்று படிக்கலாமா என்றெல்லாம் இந்த வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள். புதிய தொழில் செய்யலாமா? ஏன்னா அந்த கன்னி ராசிக்காரர்கள் மாங்குன்னு நல்ல உழைப்பாளிகள், திறமைசாலிகள், அடுத்தவரிடம் வேலை பார்க்கக்கூடியவர்கள். ஒரே நிறுவனத்தில் 35 வருஷம் வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இதே டேலண்ட்டை ஒரு 5 வருஷம் நீங்கள் மாறி மாறி போயிருந்தால் கூட நிறைய அனுபவங்கள், புதிய புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த குரு 11ஆம் இடத்தில் உச்சம். எப்போதுமே 11ஆம் இடத்துல எந்த கோள்களுமே கெடுதல் செய்வதில்லை. இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தில் கேதுவும் 11ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ உங்கள் ராசிக்கு இந்த குரு 11ஆம் இடத்தில் வருவது திருமணம் ஆகாதவர்கள், பொதுவாக திருமணம் ஆகாதவர்கள், அவர்களுக்கு இந்த வருஷம் நல் வாய்ப்பாக நல்ல வரன் அமையும். நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஏற்கனவே 7 சனி சூரியன், கல்யாணம் எப்போ நடக்குமாங்கிற சந்தேகம். அதில் வர்ற வரன்லாம் இந்த பொண்ணு வேண்டாம் 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 வேண்டாம்னு தள்ளிகிட்டே போகுது. ஆக அந்த மாதிரி உள்ள இப்போ உங்களுக்குன்னு ஒருத்தங்க புதுசாக பிறக்க போகிறதில்ல. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி கூட்டுத் தொழில், நண்பர்கள், புதிய புதிய நட்பு வட்டங்கள் உருவாகும். புதிய நண்பர்கள் உருவாவார்கள். நண்பர்களால் உங்களுக்கு லாப மேன்மைகள் உண்டு. மனைவி வழி சொத்து அல்லது கணவன் வழி சொத்து இப்போ எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு சாதகமான பதில் இருக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும். தசாபுத்தியும் உங்களுக்கு நன்றாக இருந்து விட்டால் உங்களுடைய காட்டில் மழை. அடுத்தது உங்களுடைய ராசியினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அது 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபோர்ட், இப்போ போடக்கூடிய எஃபோர்ட், முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும். அடுத்தது வேறு என்னெல்லாம் நடக்கும் சார்? இந்த வயசு வாரியாக சொல்லுங்கள். வயசு வாரியாக பார்த்தோன்னா 12 வயசு இப்போ படிக்கிறவங்களுக்கு இப்போ என்ன படிக்கலாங்கிறத செலக்ட் பண்ணலாம். 24 வயசு உள்ளவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணலாம், குழந்தை பாக்கியம். அதே மாதிரி நீங்கள் நல்ல வேலை கிடைக்கலாம். படித்து முடிச்சிருப்பீங்க, 22 வயசில் முடித்து ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதிலிருந்து உயர்ந்த ஒரு நல்ல நிறுவனத்துக்கு இப்போ மாறலாம். 36 இருக்கக்கூடியவர்கள் வாகனம் வாங்கிறது, மனைவி வழி சொத்து, கணவன் வழி சொத்து, அதனால் பெனிஃபிட். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பங்கு சந்தைகளில் லாப மேன்மைகள் ஏற்படுறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்று பார்ப்பதால்
இவ்வளோ நாட்களாக பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியில் சுற்றினவர்கள் பூர்வீகம் போகலாம். பூர்வீகத்தினால் பெனிஃபிட் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம், அதாவது 7ஆம் இடத்தை 9வது பார்வையாக பார்ப்பதால், 9 என்றால் வந்து பார்வைக்கு வந்து அதிர்ஷ்டம். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவி அல்லது கணவன், அவங்க மூலமாக ஏதாவது ஒரு நல் வாய்ப்பு சொத்து ரீதியாகவோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது பூர்வீகத்தையும் பார்ப்பதால் பூர்வீக சொத்தாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இப்போ இந்த IVF ட்ரை பண்ணக்கூடியவங்க அவங்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு, நேற்று ஒரு டாக்டருடைய ஜாதகத்தை பார்க்குறேன். அவங்க வந்து அவங்க மனைவி கன்னி ராசி. அப்போ அவருக்கு சொன்னேன், கரெக்டான பீரியட் இதுதான். அவருடைய ஜாதகத்துக்கு வீரிய ஸ்தானாதிபதி போய் நீசம் பெற்று அது மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ வந்து கவுண்டிங் கம்மியாக இருக்கா அப்படின்னா, ஆமாங்க சார் கம்மியாக இருக்குது. அப்போ மீன ராசி அவர். அப்போ மீன ராசிக்கு அவர் வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டோம். அப்போ உங்கள் மனைவி அவங்க கன்னி ராசி. இப்போ சரியான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள். என்ன வாய்ப்பு? குழந்தைக்காக. அப்போ அந்த குழந்தையினுடைய ஸ்தானத்தை குரு உச்சம் பெற்று கன்னி ராசிக்கு பார்க்குதான். அதே மீன ராசிக்காரருக்கு குரு 9ஆம் பார்வையாக அந்த இடத்தை பார்க்குதா. இதுதான் மீன ராசி அப்படின்னா அதுக்கு ராசியாதிபதியே இங்கே உச்சமாகிறாரா. அப்போ கன்னி ராசி பெண்களுக்கு கரெக்டாக வந்து புத்திரஸ்தானத்தையும் குரு பார்க்குறாங்களா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், மே மாதம் முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 1ஆம் தேதிக்குள்ளார இந்த IVF முறைகளில் நீங்கள் இப்போதைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கனால இயற்கையாகவோ அல்லது IVF மூலமாகவோ இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் தான் அதனுடைய வலி வேதனைகள் தெரியும். அவர்கள் சரியான இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மையாக முடியும். புரியுதுங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து இந்த கிரக பெயர்ச்சி பலன்களை நமக்கு வந்து ஒரே மாதிரியான பலன்களை 70 கோடி பேர் கன்னிராசிக்காரர்களுக்கு நடப்பதில்லை. இப்போ நான் இன்றைக்கி ஜாதகம் பார்த்து சொன்னேன், அவங்க கன்னிராசி மீனராசி, குழந்தைக்காக காத்திருக்காங்க, 36 வயசு. சரியா போச்சா? 36, 1991 பிறந்தவர் டாக்டர். ஆக இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை பாயிண்ட்டாக நல்லா இந்த ஜோதிடத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கிரக நகர்வுகளை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு ஒரு பைபாஸ் எடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்ன கன்னிராசி நேயர்களே, இன்னும் அடுத்தது பொதுவாக குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.